இங்கே நம்ம ஹீரோயினுக்கு 10 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லை. ஆனால் குழந்தை இல்லை அப்படின்ற ஃபீலிங் வந்து துளி அளவு கூட வராம அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறானா. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பான். இந்த உலகத்திலேயே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான பொண்ணு யாரு அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளை வந்துட்டு ரொம்ப நல்ல விதமா பார்த்துக்கிறானா. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்மளோட ஹீரோயின் வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறா. கிட்டத்தட்ட இத்தனை வருஷ கனவு எவ்வளோ தவம் இருந்திருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேத்துக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட் தான் வந்து குழந்தையா. இந்த பிரெக்னன்சி விஷயத்த தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. இப்போ இவ ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றான். தனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தன்னுடைய குழந்தைக்கு வந்து அம்மாவாக போறா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இது கிட்ட நம்மளோட ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாளா. ஹீரோ கிட்ட டெலிவரிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் 7 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றானா. இது கேட்டுட்டு அவளும் மனசுக்குள்ளேயே இத்தனை வருஷமா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்த, இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, ஒரு சின்ன குடும்பத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு என்னால நம்பவே முடியல. இருந்தாலும் இவ்வளோ நாளாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு இல்லையா, அதனால இப்போ வந்து இவர் உருவாக்கிக்கிட்டே இந்த சின்ன குடும்பத்தை வந்து நான் கலைக்க விரும்புகிறேன். இவரோட இந்த வாழ்க்கையில இருந்து விலகி போறது மட்டும்தான் இவருக்கு வந்து நான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிடுறா. வீட்டுக்கு போய் தன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்கான். இப்போ பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, இதை பத்தி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாளா. அந்த இடத்துல பார்த்தா அவளுடைய ஹஸ்பண்டோ தனக்கு சொந்தமான அந்த பொண்ணோட வந்து நடந்து வந்துட்டு இருக்கானா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. இந்த இடத்துல கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இன்சிடென்ட்டா மீட் பண்ணியிருக்கோம், உங்களை மீட் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோ கோஇன்சிடென்ட் நடக்கிறது எல்லாமே சகஜம் தானே, உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ண, இப்போ ஹீரோவோ கொஞ்சம் பொறு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கீழே அப்படின்னு சொல்கிறானா. நம்ம ஹீரோயின் அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஹீரோ கிட்ட இங்கே பாருங்க, உங்கள் மேலே வந்து எனக்கு கோபம்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இவள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பு இல்லையா, அதனால் அவளுக்கு இன்னும் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, கூட இருக்கக்கூடியவளோ அப்படின்னா இந்த குழந்தைய வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. ஹீரோயினோ டெலிவரியே ஆக போகுது, இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு இந்த குழந்தைய அக்செப்ட்